தேர்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சாப்பிடணும்? எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ அளவு சாப்பிடணுன்றத பார்க்கணும். அளவுன்றது வந்துட்டுன்னு சொல்றதுல வந்துட்டு குவான்டிட்டி எப்படி முக்கியமோ, அதே மாரி கேலரி என்றது ரொம்ப முக்கியம். பொதுவா வந்துட்டு நம்மளோட ஹியூமன் பாடி நேச்சரா ஒரு ஆவரேஜ் மேன்லேருந்து உமனுக்கு வந்து ஆவரேஜ் வெயிட் இந்த லைக் ஆவரேஜ் ஒர்க் பண்ணுற டேக்கு 1500 to 2000 கேலரிஸ் தான் தேவைப்படும். ஸோ வந்துட்டு அதுக்கு மேலே எடுக்கிற எல்லா கேலரியுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஓவர் வெயிட் கொலஸ்ட்ராலாக தான் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ மினிமம் நம்மளோட ஹைட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டே டு டே ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கேலரிஸ் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். விலை இன்டேக் வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, எல்லா நாளையும் வந்துட்டு கண்டிப்பாக அளவு எடுத்து எல்லா ஃபுட் ஐட்டம்ஸோட கேலரி மெஷர் பண்ணி அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது டே டு டே லைஃப்பில் ரொம்ப கஷ்டம். அது எல்லா நாளையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. அளவு தெரியாமல் கேலரிஸ் தெரியாமல் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ பேசிக்காக அதுக்கு வந்து நீங்கள் கேலரி மெஷரையோ இல்லை நம்ம வந்து குவான்டிட்டி மெஷரை கேட்ப தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற அளவுலேயே நம்ம வந்து அதை கட்டுப்படுத்தலாம். நம்ம கிடைக்கிறத நினைக்கிற அளவு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு வர முடியும். ஸ்டார்டிங் டே ஒன்லேருந்து நம்ம உடனே வந்துட்டு குவான்டிட்டியை குறைக்கணும், அளவை குறைக்கணும்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணோம்னா பாடி வந்து அதுக்கு வந்து அடாப்ட் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஓவர் டயர்ட்னஸ், ஓவர் வீக்னஸ் ஆகி நம்மளுக்கு ஈவன் கிடினஸ் ஃபெயிலுக்குள்ளே போகலாம். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஸ்டெப் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் ஓவர் த டைம் பீரியட் வந்து இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த அளவு வந்து நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி கேலரிஸ் மெஷர் பண்ணி சாப்பிட்றதுன்றது வந்து நான் இப்போ சொல்கிறேன். இந்திய கல்ச்சர் படி இருக்கட்டும், தமிழ்நாடு கல்ச்சர் படி இருக்கட்டும். ஸோ நம்ம ஃபுட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளோட ஃபுட் கண்டென்ட்டில் வந்து ஒயிட் ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட இந்த ஒயிட் ரைஸுன்றத வந்து ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்பை நோக்கி போனாவே அது ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்கும். இங்கே நம்ம இந்தியன் கல்ச்சராக இருக்கட்டும், தமிழ் பீப்புளாக இருக்கட்டும். ஸோ ஒயிட் ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். எப்போ சாப்பிட்றோன்றது முக்கியம். இந்த ஒயிட் ரைஸாக இருக்கட்டும், ரைஸ் மூலமாக வர அந்த ஒயிட் மாவாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்துட்டு நான் ரைஸாக தான் சாப்பிடல, இந்த மாவு இல்லை தோசை இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னாலும் அதுவுமே ஒரு தவறான செயல் தான். சரியா? நம்ம அரிசி மாவாக சாப்பிட்டாவே சரி, டைரெக்டாக அரிசியாக சாப்பிட்டாவே சரி, அதோட அளவு வந்து குவான்டிட்டியை குறைச்சிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ போயிட்டு நம்ம ஒரு ஃபுல் ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக அது ஒரு ஆஃப் ஒரு ஒன் வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். இல்லை இப்போ நிறைய ஹோட்டல்ஸு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1/2 அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், ஈவன் லைக் வந்து பிரியாணியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட கொடுக்குற குவான்டிட்டியில் ஹாஃப் ஆஃப் குவான்டிட்டி குறைச்சிக்கிறதா இருக்கட்டும். அதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் வீட்டில் நம்ம சாப்பிட்ற ஒயிட் ரைஸாக இருக்கட்டும், 3 கரண்டி 4 கரண்டிங்க அரிசி ரைஸை வந்து போட்டு சாப்பிடாம அதுலேருந்து லைக் 2 கரண்டி, 2 1/2 கரண்டி, 1 கரண்டிக்கு நம்ம மாற்றணும். ஒரு கப் பவுல் லெவலுக்கு கொண்டு வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். அதில் காய்கறி உள்ள குழம்புகளையும் காய்கறிகள் அதிகமாக உள்ள மாதிரி சாப்பிடணும். இப்போ எப்படி சொல்கிறோன்னா 2 கரண்டி அரிசி சாப்பாடு சாப்பிட்றோன்னா 4 கரண்டி காய்கறிகளும் 2 கரண்டி குழம்பும் ஊற்றி நம்ம சாப்பிட்றப்ப கார்பு வந்து ரொம்ப கம்மியாகிடுது. இதை வந்து ஒரு ரொட்டீன் இதில் நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த அளவுன்றதை கம்மி பண்ணிக்கலாம். அளவுன்றதை எப்படி எப்படி டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நம்ம உடம்புக்கு அதிக எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா ஹோல் டேக்குமே அந்த ஒரு எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்னிங் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் நல்லாவே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் லன்ச் வந்து ஒரு நம்ம காலையில் சாப்பிட்ட அளவுலேருந்து கொஞ்சம் குறைச்சி ஒரு மீடியமான லெவலில் எடுத்துக்கலாம். அப்புறம் நைட் வந்து கண்டிப்பாக வெரி 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 லோ லெவலில் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்பாத்தின்னு சொன்னால் ஒரு 2 சப்பாத்திலேருந்து 3 சப்பாத்தி தான் எடுத்துக்கணும். இட்லின்னு சொன்னால் 2லேருந்து 3 இட்லிக்குள்ளே தான் எடுத்துக்கணும். தோசைன்னா 1லேருந்து 2க்குள்ளே தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கவுண்டட் நம்பர்ஸில் தான் வந்துட்டு நைட்டை எடுத்துக்கணும். அதை மீறி கண்டிப்பாக போகக்கூடாது. சரி, இதுதான் வந்துட்டு நம்ம எவ்வளோ அளவு எடுத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் 4th கேட்டகரி இது சாப்பிடணும். எப்படி லாஸ்ட்டாக வச்சோன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே இந்த 4th ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் உங்கள் லைஃப்பில். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் அடிஷ்னலாக என்ன சாப்பிடணுன்றத வந்து நம்ம பார்த்துக்கணும். யார் யார் என்ன மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிடணுன்றத வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டு, பிபி உள்ளவங்க, அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணும். இப்போ ஜென்ரலாக இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ், யங் எம்ப்ளாயீஸ் அவங்க எந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணுன்றது இருக்குது. ஆனால் ஜென்ரலாக எல்லாருமே பொதுவாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லோ சுகர், லோ
சால்ட் ரெசிஸ்டன்ட் ஃபுட்ஸை ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் ஒரு பெட்டர் ஹெல்த்தாகவும் இருக்கட்டும், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். வெஜிடபிள் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை, ரவா அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு மாறணும். லைக் கோதுமை இட்லி, ரவா தோசை, அந்த மாதிரி கோதுமை உப்புமா, ரவா உப்புமா அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு மாறணும். கேப்பக்களி, அப்புறம் சப்பாத்தி வகைகள், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு மாரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நம்ம உடம்பை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது. ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் 2 to 3 லிட்டர்ஸ், மேக்ஸிமம் 4 லிட்டர்ஸ் நல்லா தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக இது யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஈவினிங் ஒரு 6 to 7க்கு அப்புறம் வந்துட்டு இந்த வாட்டர் இன்டேக் வந்து கம்மி பண்ணிப்பாங்க. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக 2 to 3 லிட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்டேக் வச்சுக்கணும். இதை வந்து பயாடியே ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறோம். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணும். நல்ல ஒரு பிரைட்டன் ஸ்கின் கொடுக்கும். ஸோ அந்த வாட்டர்ன்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக அந்த வாட்டர் முறையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன அந்த 4 முறையும் கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4 முறையுமே நானும் கண்டிப்பாக இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நானும் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி ஒரு பெட்டர் ஹெல்த்துக்காகவும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாகவும் வெயிட் லாஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.